போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து ப்ளீட்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸ்கர்ட் தைக்கும் போது, நம்ம சுடிதார்ல பேண்ட் தைக்கும் போதெல்லாம் வந்து இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து சுருக்கம்லாம் வந்து வச்சு விடுவோம். அந்த சுருக்கத்துல பேசிக்கா இருக்க ஒரு 3 டைப் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எப்படி வந்து ப்ளீட் வைக்கணும், எந்த அளவுக்கு துணி எடுத்தா வந்து ப்ளீட்ஸ் வச்சா கரெக்டா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்க்கலாம். வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. சாதாரணமா நீங்க ஸ்கர்ட்டுக்குலாம் வந்து நைட் ப்ளீட்டோ இல்ல எந்த ஒரு ப்ளீட் வைக்கிறதுனாலும் நம்ம சுருக்கத்துக்கான அளவு வந்து துணி வந்து எக்ஸ்ட்ரா விடணும். சுருக்கம் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து துணி வந்து நிறைய இருக்கிற மாதிரியும் நமக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி, நம்ம எந்த இடத்துல சுருக்கம் வைக்கிறோமோ அங்க வந்து துணி வந்து ஃப்ளோ ஆகி நல்லா வந்து ஃப்ரீயா இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து சுருக்கங்கள் வைக்கிறோம். அந்த ட்ரெஸ்ஸோட லுக்கும் வந்து நமக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸ்கர்ட்ல எல்லாம் வந்து நம்ம சுருக்கம் வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு சுருக்கம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த ஸ்கர்ட் வந்து நல்லா ஃபிளார்டா நல்லா அகலமா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். ப்ளீட் வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாத் தேவைப்படும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நீங்க ப்ளீட்டோட சைஸை பொறுத்துதான் வந்து உங்களுக்கு வந்து கிளாத் தேவைப்படும். இப்ப நீங்க 1 இன்ச் அளவுக்கு நீங்க ப்ளீட் வைக்கிறீங்க அப்படின்னா அதை விட 3 மடங்கு வந்து துணி தேவைப்படும். இப்போ 1 இன்ச்சுக்கு நீங்க ஒரு ப்ளீட் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு 3 இன்ச் அகலத்துக்கு துணி வேணும். சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் அவங்க வந்து ஸ்கர்ட் தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட இடுப்பு சுற்றுல வந்து 20 இன்ச் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ப்ளீட் வச்சு தைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 60 இன்ச் அகலத்துக்கு துணி இருந்தாதான் நம்ம 20 இன்ச் அளவுக்கு ப்ளீட் வச்சு நம்ம வந்து பாவாடை வந்து தைக்க முடியும். இது வந்து ஸ்கர்ட்டுக்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு இடத்துலயுமே வந்து நீங்க ப்ளீட் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ப்ளீட்டுக்கான அளவு வந்து எடுத்துக்கோங்க. நீங்க 1 இன்ச்சுக்கும் ப்ளீட்டோட அளவு வைக்கலாம், 2 இன்ச்சுக்கும் வைக்கலாம், இல்ல 3 இன்ச்சுக்கு கூட வைக்கலாம். அது எந்த டைப் ப்ளீட்டா இருந்தாலும் அந்த ப்ளீட்டோட சைஸை பொறுத்து நம்ம வந்து துணியோட அளவு வந்து 3 மடங்கு அதிகமா எடுத்துக்கணும். 2 இன்ச் அளவுக்கு நீங்க வந்து ப்ளீட்டோட சைஸ் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு ப்ளீட் வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு 6 இன்ச் துணி வந்து தேவைப்படும். அதே மாதிரி நீங்க உங்களுக்கு தேவையான நீளத்துக்கு அந்த துணி வந்து ப்ளீட் வைக்கிறதுக்கு எவ்வளவு தேவை அப்படின்றத வந்து நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கணும். இப்ப நம்ம வந்து ஒரு சும்மா எக்ஸாம்பிளா ஒரு சின்ன துணியில தான் நான் வந்து இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து தச்சு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நைஃப் ப்ளீட். நைஃப் ப்ளீட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமா ஸ்கர்ட்டுக்குலாம் வந்து அடுக்கடுக்கா சுருக்கம் வைப்போம்ல, அதுதான் வந்து நைஃப் ப்ளீட் அப்படின்னு சொல்லுவோம். சுடிதாருக்குமே நம்ம சுடிதாரோட பெல்ட் பார்ட்டும் கீழே இருக்க பாட்டம் பீஸும் வந்து ஜாயின் பண்ற இடத்துல வந்து சுருக்கம் வச்சு தப்போம்ல, அந்த இடத்துலயே நம்ம வந்து இதே நைஃப் ப்ளீட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்ப அது வந்து எப்படி வைக்கிறது அப்படின்றது வந்து பாக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு நீளமான கிளாத் வந்து எடுத்திருக்கேன். வந்து பிராக்டிஸ் பிகினர்ஸ் எல்லாம் வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சின்னதா ஒரு துணி எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்க ட்ரெஸ்ல தைக்கும் போது அது உங்களுக்கு வந்து நீட்டா பினிஷ் பண்ண மாதிரி வரும். இதோட அகலம் வந்து 5 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீளம் வந்து பாத்தீங்கன்னா 20 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து ப்ளீட் வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப இது வந்து நம்ம இப்போ ஒரு ஸ்கர்ட் துணி அப்படின்னு நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. 20 இன்ச் அளவுக்கு துணி எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு சைட்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு ஒரு இன்ச் துணி வந்து விட்டுறலாம். இப்ப நான் இதுல வைக்க போற இந்த நைஃப் ப்ளீட்டோட அகலம் வந்து 1 இன்ச் அளவுக்கு வைக்க போறேன். அதனால 1 இன்ச் அகலத்துக்கு நான் வந்து ஃபுல்லா வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த துணியை. உங்களுக்கு 2 இன்ச் அளவுக்கு ப்ளீட்டோட சைஸ் வேணும்னா நீங்க 2 இன்ச்சுக்கா வந்து மார்க் பண்ணிக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஈவனா வந்து சுருக்கம் வரும். இது வந்து மார்க் பண்ணி தச்சிங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா தைக்க வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. டைரக்டாவே உங்களுக்கு கண் மதிப்பிலே வந்து நீங்க 1 இன்ச் அளவுக்கு ப்ளீட் மாதிரி மடக்கி வச்சு தச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்ப இதுல வந்து நம்ம ப்ளீட் வைக்க ஆரம்பிக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 1 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுறலாம். விட்டதுக்கு அப்புறம் இப்ப நைஃப் ப்ளீட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம துணியை வந்து அப்படியே வந்து மடிச்சு ஒரே பக்கமா தான் வரும். ஒரே சைட்ல ஃபேஸ் பண்ண மாதிரி தான் வரும். ஒண்ணு இந்த பக்கமா பண்ணலாம், இல்லைன்னா அந்த ஆப்போசிட் சைட்ல பண்ணிட்டே வரலாம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இருக்க லைனை விட்டுறலாம். 1 இன்ச் அளவுக்கு ப்ளீட் வைக்கிறதுக்கு நம்ம 3 இன்ச் அளவுக்கு துணி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப ஃபர்ஸ்ட் 1 2 3 இந்த 3 இன்ச்சுக்குள்ள நமக்கு ஒரு ப்ளீட் வைக்கிற மாதிரி வரும். இப்ப நம்ம வந்து ப்ளீட் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல வைக்க வேண்டாம், ரெண்டாவதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 இந்த 3 கோடுக்குள்ள நம்ம வந்து ப்ளீட் வைக்க போறோம். இப்ப இங்க இருந்து துணி எடுத்து இந்த ரெண்டாவது இருக்க லைனை வந்து விட்டுட்டு மூணாவது இருக்க அந்த கோட்டு மேல இப்படி வைக்கணும். வச்சோம்னா கரெக்டா இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மடிச்சு விட்டுருக்கோம்ல, அந்த இடத்துல துணியில வந்து கரெக்டா வந்து மடிஞ்சு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபுல்லா அயன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா கையிலே வந்து இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இந்த சைட் பார்த்து நம்ம ப்ளீட் வச்சிருக்கோம். இப்ப அடுத்த ப்ளீட்டும் அதே மாதிரி தான் வைக்கணும். இப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளீட் வந்து முடிஞ்சிருக்கா. இப்ப அடுத்து இந்த லைன்ல இருந்து நம்ம அடுத்தது வந்து திரும்ப துணியை எடுக்கணும். இதை எடுத்துட்டு இதை விட்டுட்டு இதுல வந்து ஜாயின் பண்ணணும். இதை வந்து உள்ள போயிடணும். அந்த லைன் வந்து இதுக்கு மேல வச்சு இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம். இப்ப இந்த மாதிரி மடிச்சு விட்டு நீங்க அயன் பண்ணல அப்படின்னா
இந்த மாதிரி பெல் பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் தைக்கிறதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி பின் பண்ணிட்டு அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நமக்கு இந்த பிளீட்டோட அகலம்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 1 இன்ச் அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்கும். இந்த எண்டிங் பாயிண்ட்டும் இப்ப அடுத்து இருக்க பிளீட்டோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் நமக்கு வந்து கரெக்டா வந்து முடியணும். அப்பதான் நமக்கு வந்து எல்லா பிளீட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே அகலத்துல வந்து கிடைக்கும். பிளீட் வந்து எல்லாமே வந்து நம்ம இந்த டைரக்ஷன்ல வச்சிருக்கோம். இப்போ இந்த நைஃப் பிளீட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைரக்ஷன்ல தான் வைக்கணும். ஒன்னு இந்த மாதிரி வைக்கணும், இல்லைன்னா ஆப்போசிட் சைடு அந்த பக்கம் வைக்கணும். ஃபர்ஸ்ட் பிகினர்ஸா இருக்கும்போது இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுட்டு தைங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து மிஷின்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சு வச்சு தச்சுக்கிட்டே இருக்கலாம். மொதல் பிளீட்டோட அந்த முடிகிற இடமும் இந்த அடுத்த பிளீட்டோட அந்த ஸ்டார்டிங் பிளேஸ்லயும் வந்து நடுவில் கேப் இல்லாம நமக்கு கரெக்டா வந்து ஒட்டி ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து இதை வந்து தைக்கணும். இப்போ இந்த இடத்துல பின் பண்ணியாச்சுன்னா இதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம டைரக்டா மிஷின்லேயே வச்சு மடக்கி தைக்கலாம். ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்ல அந்த இடத்துல வந்து நீங்க வந்து தையல் போட்டுக்கணும். எப்பயுமே பிளீட் தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா துணியோட நல்ல பக்கம் வச்சே வந்து தைங்க. இப்போ வந்து இதுதான் வந்து துணியோட நல்ல பக்கம், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெயின் கிளாத் இருக்கிறதுனால இந்த சைடு வச்சாலும் ஒரே மாதிரி தான் தெரியும். இப்போ இந்த மாதிரி டிசைன் உள்ள துணியிலாம் வந்து நீங்க ப்ளீட் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து துணியோட ரைட் சைடு தான் வைக்கணும். இந்த சைடு தான் வந்து நீங்க ப்ளீட் வைக்கணும். ரைட் சைடு வைக்கும் போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டா கிடைக்கும். அதுக்காக தான் ப்ளீட்ஸ் வந்து நம்ம ரைட் சைடு மட்டுமே வந்து வைப்போம். அதே மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு தைக்கும் போது இந்த மேல 1/2 இன்ச் அளவுக்கு கேப்ல தையல் போடுறோம்ல, அது வந்து தையலோட பெரிய அளவு தான் வந்து வைக்கணும். இப்போ இதை வந்து தச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வரைக்கும் தச்சாச்சு. இப்போ அடுத்து இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கோம்ல, அதை வச்சு கரெக்டா வந்து நம்ம வந்து உள்ள ஃபோல்டு பண்ணி தச்சுக்கலாம். நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்கர்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பெல்ட் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்குவோம். இப்போ ஸ்கர்ட் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு ஃபினிஷிங். இது வந்து பாத்தீங்கன்னா நைஃப் ப்ளீட் அப்படின்னு சொல்லுவோம். இது வேற எதுல எல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா நம்ம சுடிதாரோட பேண்ட்ல இதே மாதிரி வச்சு தைப்போம். சுடிதார்ல வந்து இந்த அளவுக்கு நம்ம உள்ள வந்து ஃபோல்டு பண்ணி தைக்க மாட்டோம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 20 இன்ச் அளவுக்கு துணி எடுத்தோம். இதுல வந்து 20ல சைட்ல 2 பக்கமும் ஒரு இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விட்டுட்டு நடுவில் இருக்க 18 இன்ச்ல மட்டும் நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி தச்சிருக்கோம். நமக்கு 6 ப்ளீட் தைக்கிறதுக்கு 18 இன்ச் நீளமுள்ள துணி வந்து தேவைப்படுது. வந்து தச்சிருக்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளீட்லயே வந்து 3 இன்ச் அளவுக்கு துணி இருக்கும். ப்ளீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 இன்ச் அளவுக்கு துணி வந்து கண்டிப்பா வந்து தேவைப்படும். இந்த மாதிரி வச்சு தைக்கும் போது நீங்க சுடிதார் பேண்ட்ல எல்லாம் வச்சு தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸஸா எவ்வளவு துணி இருக்கோ அதை வந்து பெல்ட் பீஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம மடிச்சு வந்து ப்ளீட் மாதிரி வைப்போம். அப்போ வந்து நீங்க இந்த அளவுக்கு வந்து 1 இன்ச் அளவுக்கு அகலத்துக்கு ப்ளீட் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நமக்கு எந்த அளவுக்கு துணி இருக்கோ ஃபோல்டு பண்றதுக்கு அந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து ப்ளீட்ஸ் வந்து வச்சு விடணும். எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி தள்ளி தள்ளி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்ல வேணுமா இல்ல சைட்ல வேணுமா அந்த மாதிரி வந்து எந்த சைடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பேண்ட்ல வந்து நம்ம சுடிதார்ல வந்து ப்ளீட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மெத்தட்ல வந்து நீங்க தைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ஸ்கர்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் ப்ளீட் பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி நீளமா ஒரு கிளாத் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா முதல் நம்ம எடுத்த மாதிரி 20 இன்ச் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதுலயும் நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண மாதிரியே 1 இன்ச் அகலத்துக்கு மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லா அந்த துணியில வந்து நான் 1 இன்ச் அகலத்துக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் ப்ளீட் வைக்கிறதுக்கு துணியோட ரைட் சைடு தான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் 1 இன்ச் வந்து விட்டுறலாம். செகண்ட் மார்க்ல இருந்து எடுத்து ஃபர்ஸ்ட் மார்க்குக்கு துணியை வந்து இந்த மாதிரி மடக்கிக்கணும். இந்த மாதிரி மடக்குனீங்கன்னா ஒரு சின்னதா வந்து நமக்கு ஒரு ஃபோல்டிங் கிடைக்கும். நம்ம நைஃப் ப்ளீட் வச்சாலும் அதே வந்து ஆப்போசிட் சைடு அந்த பக்கம் வைக்கணும். இந்த ப்ளீட் வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. இப்ப இதுக்கு அடுத்து இருக்க இந்த லைன் இருக்க அந்த துணியை எடுத்து அடுத்து இருக்க லைனுக்கு மேல வைக்கணும். அடுத்து இருக்க அந்த பாயிண்ட்டுக்கு மேல வைக்கணும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல இந்த ப்ளீட் முடிஞ்சிருக்கிறதுல இருந்து ஃபர்ஸ்ட் இருக்க பாயிண்ட்ல இருந்து துணியை எடுத்து அந்த ப்ளீட் முடிஞ்சிருக்க இடத்துல இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ப்ளீட் முடிஞ்சதுக்கு பக்கத்துல இருக்க இந்த கோட்ல இருந்து துணியை வந்து மடக்கி இந்த மாதிரி எடுத்து ஆப்போசிட் சைடு வந்து ஃபோல்டு பண்ணி அடுத்த மார்க்கிங்ல வந்து மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ மடிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸா நமக்கு வந்து உள்ள வந்து துணி இருக்கிற மாதிரி இப்படி மடிஞ்சு இருக்கிற மாதிரி வந்து நமக்கு இந்த ப்ளீட் வந்து கிடைக்கும். 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ப்ளீட்டோட சைஸும் வந்து 1 இன்ச் அளவுக்கு தான் இருக்கும். நீங்க 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிருந்தீங்கன்னா 2 இன்ச் அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த ப்ளீட்டோட சைஸ் வந்து கிடைக்கும்.
நம்ம ப்ளீட் முடிஞ்சிருக்கிறதுல இருந்து அடுத்து இருக்க பாயிண்ட்ல இருந்தே வந்து நம்ம துணியை எடுத்து அதுக்கு பக்கத்திலே வந்து ஆப்போசிட்ல ஃபோல்டு பண்றோம். அதே மாதிரி இந்த ப்ளீட் முடிஞ்சிருக்கிறதுல இருந்து அடுத்து இருக்க அந்த பாயிண்ட்ல இருந்து துணியை எடுத்து அதுக்கு அடுத்த பாயிண்ட்ல இந்த மாதிரி மடிச்சு விடுறோம். இதே மாதிரி தான் நீங்க வந்து 2 இன்ச் 3 இன்ச் எந்த அளவுக்கு வந்து நீங்க பாக்ஸ் ப்ளீட் வச்சாலும் இதே மெத்தட்ல தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். இப்ப இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். துணி வந்து இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி மடிச்சு விட்ட மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு இருக்கும், இந்த சைடு ஒரு ஃபோல்டு இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லா பின் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து மேல ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்ப தச்சு முடிச்சாச்சு. தச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளீட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அழகா இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ள இருந்து வந்து துணி எல்லாமே இந்த மாதிரி இப்படி விரிஞ்சு கொடுக்கும். நீங்க வந்து யூனிஃபார்ம் ட்ரெஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ப்ளீட் தான் வச்சு தச்சிருப்பாங்க. பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அந்த ப்ளீட்டோட சைஸ் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து மார்க் பண்ணிட்டு இதே மெத்தட்ல வந்து நீங்க வந்து தைக்கலாம். இப்ப இதுலயே வந்து இன்னொரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட், அது வந்து அடுத்து பார்க்கலாம். இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட்டுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் சைட் பாக்குறதுக்கு இது வந்து பாக்ஸ் ப்ளீட் நல்லா பாக்ஸ் பாக்ஸா தெரியுதுல. இதோட ராங் சைடு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட். அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு துணியில வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இல்லாம உள்ள இருந்து துணி வந்து இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இந்த ஓப்பனிங்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட் அப்படின்னு சொல்றது. இப்போ இதுக்கு வந்து நான் 19 இன்ச் அந்த அளவுக்கு தான் கிளாத் எடுத்திருக்கேன். சைட்ல வந்து கம்மியா தான் இருக்கும். இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் அதுல மார்க் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆப்போசிட்ல அந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல ஃபோல்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இருக்க பாயிண்ட்ல இருந்தே நான் வந்து எடுத்து மடிச்சிருக்கேன். அதே மாதிரி தான் ப்ளீட் முடிஞ்சதுக்கு அடுத்த பாயிண்ட்டை எடுத்து உள் பக்கமா மடிக்கணும். இப்ப இந்த ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட்ல பண்ணிருக்கோம்ல, அடுத்த ஃபோல்டிங் வந்து இந்த டைரக்ஷன்ல பண்ணணும். இதுவுமே வந்து நமக்கு பாக்ஸ் ப்ளீட் மாதிரியே தான் நடுவுல வரும். ஆனா நமக்கு வந்து இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கர்ட்ல எல்லாம் தைக்கும் போது சென்டர்ல இருந்து வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணுவோம். நம்ம சென்டர்ல வந்து பாக்ஸ் ப்ளீட் வருதா இல்லைன்னா வந்து சென்டர்ல இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட் வருதா அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு இதை டிஃபரன்ஸ் சொல்ல முடியும். ஏன்னா இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட் அப்படின்றது வந்து பாக்ஸ் ப்ளீட்டோட அப்படியே ரிவர்ஸ் சைடு தான். துணியோட ரைட் சைடு வந்து எந்த ப்ளீட்ஸ் வந்து அதிகமா தெரியற மாதிரி வைக்கிறோமோ அது மாதிரி தெரியும். நமக்கு பாக்ஸ் ப்ளீட் மாதிரியும் தெரியும், இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட் மாதிரியும் தெரியும். இந்த பாக்ஸ் ப்ளீட் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்கர்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட் வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு பினோஃபார்ம்ல எல்லாம் வந்து இந்த நெக்ல இருந்து இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்கிற மாதிரி தப்பாங்க, எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி. அதுல எல்லாம் வந்து இந்த இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட் வந்து தப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜென்ஸ் ஷர்ட்ல எல்லாம் வந்து பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் ப்ளீட் மட்டும் இருக்கும். அதுலயுமே வந்து இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட்டும் யூஸ் பண்ணுவாங்க. சில வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட் வந்து இந்த சின்னதா அப்படி ஓப்பனிங் உள்ள வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி துணி இருக்கிறதுக்காக ஒரு இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இதை ஃபுல்லா வந்து பின் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இந்த ப்ளீட்டும் வந்து நான் மேல வந்து தையல் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட் வந்து நிறைய வச்சு தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நமக்கு பாக்ஸ் ப்ளீட் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா நடுவுல ஓப்பனிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா வந்து அழகா தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல் தச்சு விட்ட அந்த பாக்ஸ் ப்ளீட் இதுக்கும் இந்த இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட்டுக்கும் ரொம்ப வந்து டிஃபரன்ஸ் இருக்காது. ஆனா நம்ம சிங்கிள் ப்ளீட்டா தைக்கும் போது ஒரே ஒரு ப்ளீட் மட்டும் இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட் தைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்கும். இப்ப இந்த வீடியோல வந்து நம்ம பேசிக்கா வந்து நைஃப் ப்ளீட், அதுக்கப்புறம் பாக்ஸ் ப்ளீட், அதுக்கப்புறம் இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட் இந்த 3 ப்ளீட்ஸ் வந்து பாத்திருக்கோம். இது தவிர இன்னும் ஒரு 3 ப்ளீட்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் தச்சு பார்த்துட்டு இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இது மாதிரி வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பேஜஸ் வந்து Facebook, Instagram, Twitter இது எல்லாத்துலயும் இருக்கு. அதுலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.